ஐயோ இளமதி, சொதப்பிட்டியே. அந்த பரமனுக்காக இங்க வந்து மன்னிப்பு கேட்கணுமா? கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அப்பாவோட உயிரை காப்பாத்தினது அவர் தானே. அவர் காப்பாத்தலனா இன்னைக்கு அப்பாவே இல்ல. இப்ப நான் மன்னிப்பு கேக்குறது வேற யாருக்காகவும் இல்ல, என் அப்பா உயிரை காப்பாத்தினாரே பரம, அந்த நன்றிக்காக. நீ எப்படியாவது மன்னிப்பு கேட்டுடு இளமதி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த மீட்டிங்ல நமக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு கேட்டு கையெழுத்து வாங்கி வச்சிடணும். சரிங்கம்மா. அதோட நம்ம ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லி. அம்மா. சொல்லுமா, யார் நீ, என்ன விஷயம்? அம்மா, நான் மார்க்கெட்ல துணிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். என் பேரு இளமதி. அன்னைக்கு போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கினது நான் தாம்மா. ஓ அப்படியா, என்ன விஷயம்? இல்லம்மா, போட்டியில வழக்கமா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆனா அன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன். சரி. அதனால எங்க வீட்ல ஓவரா சந்தோஷப்பட்டு என் தம்பி சுத்தி இருக்கவங்கன்னு ஓவரா என்ன புகழ்ந்து பேசிட்டாங்க. அதனால நீங்க மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்களோன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேம்மா. அதெல்லாம் மன்னிக்க முடியாதுமா. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நடந்த விஷயத்தையெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். அப்புறம் எதுக்கு மன்னிக்கணும்? ஏய், என்னம்மா, நான் தான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? போட்டி பந்தயம் இதுலெல்லாம் வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான். கலந்துக்கிறது தான் முக்கியமே தவிர ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மமா. எங்களுக்கெல்லாம் கூட இந்த பொண்ணுடைய முகம் மறக்கல, ஆனா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க பாருங்க, பெரிய விஷயமா. என்னைக்குமே ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்னா அத மறக்க கத்துக்கணும். நல்ல விஷயங்களை நினைச்சு சிரிக்க கத்துக்கணும். அம்மா, உங்க பெருந்தன்மை இப்ப அந்த பொண்ணுக்கு கூட புரிஞ்சிருக்கோம்மா. அம்மா, நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாம்மா. நன்றிம்மா. நாம ஏதோ பேசிட்டு இருந்தோமே, என்ன சொன்னோம்? அது வந்துமா, அந்த சேது அடுத்த வருஷமும் நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிப்பேன். பரமனுக்காக மன்னிப்பு கேட்டாச்சு. இனிமே அவர் அந்த சட்டைய போட்டுதானே ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இளமதி, அப்பா, அந்த பரமன் இருக்காருல்ல. என்னது, பரமன் இருக்காரு இல்லையாவா? என்னடி திடீர்னு இவ்ளோ மரியாதையா பேசுற? அந்த பரமன அவன் இவன் ரவுடின்லாம் சொல்லுவ, இன்னைக்கு என்ன? இல்லம்மா, நான் தான் அவரை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா உயிரை காப்பாத்தி எவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, அந்த புள்ளையா இப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால நம்பவே முடியல. இப்பெல்லாம் உங்க அப்பா வாயை திறந்தாருனா பரமனோட நல்ல குணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காருமா. ஆமாமா,
உண்மையாவே அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரு. அதான் அவரை நேர்ல பார்த்து அப்பாவை காப்பாத்துனதுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். அம்மா ரொம்ப நல்ல வேலை பண்ணம்மா. அது மட்டும் இல்லப்பா, உங்களை காப்பாத்துனதுக்கு நன்றி கடனா அவருக்கு Dress கொண்டு போய் கொடுத்தேன். அத அவரு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா. இளமதி, அந்த பரமனுக்கு உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகல போல இருக்குமா? என் மேல கோவம் இருக்கோ இல்லையோ, ராக்குலா ரேஸ்ல தோத்ததுனால கலாமா வருத்தப்பட்டதுதான் இன்னும் அவர் மனசுல இருக்கு. எப்படியாவது அத சரி பண்ணணும்னு நினைச்சேன். அம்மா அதுக்கு என்னம்மா பண்ண? வேற வழியே இல்லன்னா அந்த கலாமா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டேன்பா. ஏம்மா நீ இப்படி எல்லாம் பண்ண? பா, என்னப்பா நீங்க? இல்லம்மா, என் பொண்ணு இப்படி யார்கிட்டயோ போய் மன்னிப்பு கேட்கிற நிலைமை என்னால உருவாயிடுச்சே. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லா பிரச்சனையும் என்னால தானேம்மா. என்ன மன்னிச்சிருமா. பா, என்னப்பா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க எவ்ளோ ஃபீல் பண்ணிருப்போம். உங்களையே காப்பாத்துனது பரமன் தானப்பா. அவருக்காக போய் அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டது தப்பில்லந்தாப்பா எனக்கு தோணுது. அதனாலதான்ப்பா நான் அதை பண்ணேன். இல்லம்மா, நான் அந்த ரேக்லா போட்டிக்கு போகலன்னா உனக்கு இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காதுமா. உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இழுத்து விட்டுட்டேம்மா. விடுங்கப்பா, நடந்தது நடந்து போச்சு. அம்மா அம்மா இளமதி, என்னப்பா? உனக்கு நான் மேலும் மேலும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கேம்மா. இப்பதான் அந்த ரேக்லா பிரச்சனை முடிஞ்சது. அதுக்குள்ள இந்த கடை பிரச்சனை வேற. கடை சரக்கு காணாம போனதை பத்தி கொஞ்சம் என்னன்னு பாருமா. கண்ணை மூடி தூங்குனா தூக்கமே வரமாட்டேங்குதுமா. என்ன பண்றதுன்னா எனக்கும் தெரியலப்பா. கரம் கட்டி இப்படி வேணும்னே ஏமாத்தி எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருக்காங்க. என் மனசுக்கு என்ன படுதுன்னா, யாரோ விஷயம் தெரிஞ்சவங்க தான் இத பண்ணிருக்காங்க. இளமதி, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. இல்லனா எப்படிப்பா அந்த கம்பெனியோட பேரெல்லாம் கரெக்டா சொல்ல முடியும்? அம்மா இளமதி, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? போலீஸா? உனக்கு தான் ரிஷி தம்பியை தெரியுமே. சரிப்பா, நான் என்ன பண்ணலான்னு பாக்குறேன். ரிஷி சார் கிட்ட பேசி பாக்குறேன். ஆ, சீக்கிரமா அதை செய்யுமா. ம், சரிம்மா. அம்மா அப்பா, என்னங்க? தண்ணி குடிங்கப்பா. வேண்டாமா. சரி, நீங்க வாங்கப்பா, வந்து வாங்க, படுங்க. உள்ள வந்து படுங்க. வாங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. பாத்துப்பா.